திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சமீபத்தில் நடந்த ஒரு மாபெரும் மாறுவேட போட்டி. அது வந்து வேலூரில் நடந்தது. அந்த வேலூரில் நடந்த மாறுவேட போட்டியில் ஏன்னா மாறுவேட போட்டினா எப்பவுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டு மைக் வச்சுட்டு இப்படி பேசுவாங்க. பக்கத்தில் வந்து அந்த பக்கம் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து நோ நோ அடுத்த வார்த்தை இது அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் பார்க்கப்படுது. முழுமையான அந்த கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறத அண்ணன் உமாபதி அண்ணன்ட்ட கேட்கலாம். வணக்கண்ணே. வணக்கம். வணக்கண்ணே. அதாவது சமீபத்தில் அந்த வேலூரில் அந்த மாறுவேட போட்டியை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினச்சேன். அது ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே காம்படிஷனில் சில ஸ்கூல் வந்து தெரியலண்ணே ரொம்ப வந்து பொருளாதாரத்தில் வசதி இல்லாத ஸ்கூல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி ஒரு காலத்தில் அந்த மாட்டு வண்டியிலே ஸ்டேஜ் போட்டு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதை நினைவு கூறுற வகையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி மேலேயே ஸ்டேஜ் போட்டு, ஏன்னா ஸ்டேஜ் போட கையில் காசு இல்லை. ஸோ அதனால் அந்த வண்டி மேலே ஸ்டேஜ் போட்டு ஒரே ஒரு மைக் மட்டும் வச்சு ஒரு பக்கத்துலேயே வந்து படிக்கிறதுக்கான புத்தகங்கள்லாம் வச்சு அது எப்படிங்கிறத மறந்துடுவேன். குழந்தைங்க இந்த எல்கேஜி ஃபங்க்ஷனில் பேசும்போது பார்த்துருப்பீங்க. அச்சம் இல்லை அப்படின்ட்டு இப்படி திரும்பி பார்க்கும் கொஞ்சம் நேரம். திரும்பி பார்த்தோன்னா அங்கே டீச்சர் சொல்லி தருவாங்க. அது மாதிரி இப்போ விஜயோட டீச்சர் வர்றதில்லை. இப்போ விஜயோட டீச்சர் வந்து இது மாநாட்டுக்கு மட்டும்தான் வருவாங்க. ஓகே, இதுக்குள்ளே உட்காந்து சொல்லி கொடுத்து உற்சாகம் ஊட்டி எந்தெந்த வகையில் மேலே கொண்டு வரணுமோ கொண்டு வந்துட்டு அவங்க உள்ளே உட்காந்துக்குவாங்க. இந்த டைம் டீச்சர் வரல. டீச்சரா? ஓ அப்படியா? எந்த டீச்சர்னா? டீச்சர் இருக்கு, அவங்க ஏரியாவில் இருக்காங்க டீச்சர். அவங்க ஏரியாவில் நம்ம டியூஷன் படிக்கிற வசதியாக பக்கத்துலேயே இருக்குது வீடு. அப்படி அப்பப்போ போய் டியூஷன் படிச்சுட்டு வருவாரு. அந்த டீச்சர் வரல, இந்த டைம் வரல. இவர் மட்டும்தான் போயிருக்காரு. வேலூருக்கு டீச்சர் வரல. அப்போ வந்து என்ன உற்சாகம் கம்மியாக இருக்குமே? இல்லை, அது எழுதி கொடுத்துட்றாங்கல்ல. எழுதி கொடுத்து ஒரு அட்டையில் எல்லோரும் ஒரு கிளிப்பு தான் மாட்டுவாங்க. காற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா டோட்டல் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடும். அதனால் 3 கிளிப்பு பார்த்தீங்களா? அது அந்த 3 திசைகளில் அது எந்த பக்கமும் பறந்துடக்கூடாதுன்னு சொல்லி 3 கிளிப்பு போட்டு ஒரு பேப்பரை வச்சு அதன்படியே 7வது நிமிடத்தில் கண்ணை கசக்கி கொண்டு அந்த பக்கம் செல்லவும், லேசாக கண்ணீர் சிந்தவும், 1½ நிமிடம் சரியாக 1½ நிமிடத்திற்கு பிறகு மீண்டும் வந்து பேச்சை தொடரவும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆமாண்ணா, அந்த ஸ்கிரிப்டை வேறு ஒருத்தர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் எப்படி நடக்குது? இவங்க வந்து இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கக்கூடியவங்க, ஜெட் பிரிவு பாதுகாப்பு வச்சுருக்காங்க. அதை பண்ணுற கூட ஸ்கிரிப்டை பாதுகாக்க மாட்டாங்களா? அவங்க ஏதோ பேப்பர் பறக்குதுன்னு விட்டுருப்பாங்க ஜெட் பிரிவில். இவர் ஆளுக்கு உயிருக்கு ஆபத்துனா தான் ஏதாவது பண்ணுவாங்க தவிர பேப்பரெல்லாம் பஜ்ஜி தின்ன பேப்பரை கீழே போடுவார், அதெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லையே, அதை முடிச்சுட்டு அந்த பேப்பரை விட்டுட்டு வந்துட்டாங்க. இவங்க வந்து கொண்டு போகும்போது சேஃப்டியாக கொண்டு போவாங்க. முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட்லேயே விட்டு வந்துட்டாங்க. ஓகே, விட்டுட்டு வந்தேன்னா அதை எவனோ பிடிங்கி கீழே போட்டால் அதை ஒருத்தன் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தேன் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றது. ரொம்ப கேவலமாக போச்சு, ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார்ன்ற கதையே அதில் எழுதியிருக்கு. ஏன் இப்படி இருக்கக்கூடாது? அதாவது என்னென்னா, இப்போ திரைக்கதை வந்து இதுதான் படத்துடைய திரைக்கதை அப்படின்னு சொல்லி படம் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே பார்த்து திரைக்கதை எழுதுவாங்கல்ல, ஏன் அப்படி இருக்கக்கூடாது? நம்ம ஏன் விஜயை குறை சொல்லணும்? விஜய் யாருமே குறை சொல்லி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, வேலூருடைய ஸ்பீச் முடிஞ்சோன்னு தானே வந்தது. ஸ்பீச் முடியறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் வரல வந்ததுக்கு அப்பனா வந்து யாரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் சொன்னதெல்லாம் வச்சு இவங்களே எழுதி சாட் ஜிபிடியில் கொடுத்து எழுதி அதை செய்கிறாங்க. அதை வன்மையாக கண்டிக்கிறான் நான். இருக்கலாம், அப்படியே இருக்கலாம், இப்படியே இருக்கலாம். ஆனாலும் அந்த இதில் இருக்கிறது அப்படியே இருக்கு. அதான் நடந்தது தானே எழுதியிருக்காங்க. அதை தான் எழுதியிருக்காங்க. எழுதியிருக்க தான் அவர் படிச்சிருக்கிறது தான் இவங்க ஸ்கிரிப்டாக வெளியிட்டிருக்காங்க. ஓ அப்படி அந்த மாதிரி வருது. சரி, ஆக மொத்தம் ஸ்கிரிப்ட் இருக்குது நிச்சயமாக. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கண்ணீர் விடுறது எல்லாமே கண்ணை கசக்கிறது. அதாவது செத்த அன்னைக்கு அழுகலையா, அங்கே விட்டு தெரிச்சு ஒருத்தன் ஓடி வந்துட்டானா, ஏர்போர்ட்டில் மைக்க போட்டாலும் பேசலையா, 2 நாள் வெளியே வராமல் வீட்டில் நல்லா சரக்கை போட்டு படுத்துருவானா, இப்போ வந்து 3 மாதம் கழித்து கண்ணீர். பெத்த அப்பனைக்கு 3 மாதம் கழித்து கண்ணீர் வராது. அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா கூட 4 மாதம் கழித்து கண்ணீர் வருமா? திடீர்னு அப்போ கூட நான் அந்த இஷ்யூ பற்றி பேசும்போது நம்மளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அப்புறம் என்ன மட்டும் குறை சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அந்த இடத்துலலாம் எமோஷனலாம் ஆகலை, அங்கெல்லாம் ஆகலை. எழுதி வச்ச இடத்துல தான் ஆக முடியும். எழுதி வச்ச இடம் வேறு. அட்வான்ஸாக எமோஷன் ஆகுன்னு அந்த இடத்துல எப்படி எமோஷன் ஆகுறது? அதில் இந்த ஜல்லிக்கட்டு பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு. எடுத்தோன்னு ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லி இந்த ஜல்லிக்கட்டுக்கு புல்லுக்கட்டை கொடுத்தா அது ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டு மாட்டை எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அதாவது என்னன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நடந்த பிக் பாஸ் ஜூலி அது வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இப்படிலாம் கேவலப்படுத்தாதீங்க, 50 பேர் செத்தது போறாதா, நீங்கள் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு காலைக்கிட்ட போய் புல்லுக்கட்டை கொடுத்து 500 பேர் சாகணுமான்னு கேட்குது. இல்லை, அதுவும் வேறு ஆங்கிளில் டீல் பண்ணியிருக்கு. இந்த சின்ன பையன் மாட்டுக்கு புல்லு கொடுக்குறான்னொன்னே அங்கே கட்சி விஜய் ஃபாலோவர்ஸ்லாம் கொண்டு போய் புல்லுக்கட்டை போய் மாட்டுக்கு கொடுத்தான்னு காலம் ஆமாம் அடித்து தூக்கி காலி பண்ணிடும். ஆமாம், அந்த ஆங்கிளில் அந்த பொண்ணு பேசியிருக்கு. ஆனால் எவ்வளோ கூமுட்டையாக இருந்தால் ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறதே வந்து
போட்டியில் கலந்துக்கிட்டு அடித்து ஒவ்வொருத்தனே தூக்குறது தான். அவனா நீயான்னு பார்த்துக்கன்னா வளர்க்குறாங்க. அந்த மாடுக்கு என்ன இப்போ அதனால் பிச்சைக்கார மாடா புல்லுக்கட்டை பார்த்தோன்னே மயங்கி போகிறது. ஒருவேளை ஒரு ராமராஜன் ஃபேனாக இருப்பாரோ? இல்லை ராமராஜன் பேச்சி பேச்சி பெருமையுள்ள அப்படி பேச்சி. கூட பாட்டு பாடி கூட மாடு அடக்கலாம். ஐயோ நீங்கள் என்ன விளாட்றீங்க? அதுக்காக விஜய் பாட்டு பாடலாம் அந்த மாடு அடங்கும், அது ராமராஜனுக்கு மட்டும் தான் அடங்கும். அடங்கும், அது ஜல்லிக்கட்டு மாடலாம் அடங்காது. பேச்சினா இதுதான் அடங்கும். கோயில் காலை கோயில் காலை இல்லை, இது வீட்டில் வளர்க்குற பசு மாடு தான் அடங்கும். சாலை மாட்டை போய் பேச்சு ஈச்சிட்டிங்கன்னா போச்சு, அதோட தூக்கி அடிச்சுட்டு மேலே தூக்கி ஏரில் பறந்துடுவீங்க. ஆனால் விஜய் எவ்வளோ பெரிய கூமுட்டன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஜல்லிக்கட்டு மாடை பையில் புல்லு கட்டும் போது பையில் வைக்க முடியுமா? 4 புல்லை மடக்கி பேண்ட்டு பையில் வச்சு அதை எடுத்தால் இந்த புல்லை பார்த்து மயங்கிறனால அவ்வளோ கேவலமாக இருக்குது ஜல்லிக்கட்டு மாடு. அப்போ ஜல்லிக்கட்டுங்கிற நம்முடைய தமிழக கலாச்சாரத்தை தப்பாக சொல்கிறாப்புல. இல்லை அது தெரியலன்றேன். தெரியல, தெரியாமல் ஜல்லிக்கட்டுனா என்ன, ஜல்லிக்கட்டு மாடுனா என்னன்னு தெரியல. மாடை முதல்ல ஒரு பார்த்துருக்காரு, சின்ன வயசில் பார்த்துருப்பாப்பு. ஏன்னா ஆனால் ஈசிஆரில் படுத்துருக்கும், ரோட்லேயே படுத்துருக்கும். ஈசிஆரில் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் போக விடாமல் நிறையா தடுத்துருக்காங்க. அதனால் மாடை பற்றி தெரியும். ஏன்னா ஈசிஆர் பக்கம் நிறையா மாடு படுத்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குமே தவிர மித்தபடி அநேகமாக மக்கள் இப்போ எல்லாரும் வந்து குறும்படம் பண்ண ஆரம்பிச்சுறாங்கல்ல, ஜல்லிக்கட்டுக்கு புல்லுக்கட்டு கொடுக்குற மாதிரி ஏஐயில். ஆமாம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இன்னும் விஜய் இப்போ கட்சிக்காரங்க பூராமே மாவீரன்றாங்க. எதுக்குடா ஜல்லிக்கட்டை வச்சுட்டு புல்லுக்கட்டை எடுத்து காட்டினீங்கன்னா அது பாட்டுக்கு வரப்போகுது. இவ்வளோ வேலியை போட்டு அதுக்கு பரிசை கொடுத்து இதை பண்ணி அதை பண்ணுறதுக்கு. இப்போ அவனியாபுரத்தில் நடக்கிற ஜல்லிக்கட்டெல்லாம் அடுத்த ஜல்லிக்கட்டுக்கு தற்குறியெல்லாம் போவாங்க பையில் புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு. நாங்களும் வரோம், நாங்கள் மாடை பிடிக்கிறோம்னு சொல்லி அடித்து சாக போகிறாங்க அப்படின்றது தான் பேச்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஆக்சுவலாக விஜய் ரசிகர்களாக வந்து தற்கொலையாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு விஜயே வந்து இப்படி பேசுகிறாரு. இன்னைக்கு விஜய் தற்கொலைன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை, இந்த தடவை பேசும்போது ரொம்ப காம்படிஷனுக்கு அந்த மாதிரி இருக்குது. அதாவது என்னன்னா லிட்டரலாகவே குழந்தைகள் காம்படிஷன் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து நம்ம மற்ற சேனலில் போடாமல் சுட்டி டிவி, சித்திரம் இந்த மாதிரியான சேனலில் போடும்போது குழந்தைகளுக்காக நல்லா லைவாக போடலாம், மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் புல்லுக்கட்டை வச்சு இப்போ நல்ல கதையாக இருக்கும். அது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி கிரியேட் பண்ணி, அதாவது எப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தருவோம்ல, எல்லாமே நம்மளுடைய பாசத்துக்குரிய மிருகம் தான் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு சொல்லுவோம், பெருசாக நம்ம தான் தெரியும் அது கடிக்கும் இல்லை முட்டும் அந்த மாதிரி தான். ஸோ வேறு இதில் போயிட்டுருக்காப்புல, என்ன போக்கில் போகிறாப்புலன்னு அவருக்கே தெரியுமான்னு தெரில. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் வந்து இப்போது அதே மாதிரி சேஷன் சஞ்சய் அளவு கூட விவரம் இல்லைன்றாங்க விஜய். அதனால் விஜய்க்கு போல ஜேசன் சஞ்சய் நிற்பாரா? சேஷன் சஞ்சய் அறிவாளி, நல்ல குழந்தை, நல்ல பையன் அவர். சேஷன் சஞ்சயை பொறுத்தளவுக்கு நல்ல அறிவாளி, நல்ல சிந்திக்கக்கூடிய ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு பையனாக இருக்கான். கரெக்டு. அதுக்கு சேஷன் சஞ்சய் இறக்கி விட்டுடலாம், என் சார்பில் என் பையன் நிற்பாப்லன்னு. ரொம்ப கேவலமாக இருக்குது விஜய் செய்கிறது. ஒன்றும் காமெடி பீஸ் இருக்கா, பெரிய காமெடி பீஸாக இருக்காது. அரசியல் வடிவேலு தான் விஜய் அப்படின்றத நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து அதை இது ஆணித்தரமாக சொல்கிறான். அரசியல் வடிவேலு வடிவேலுக்கு காமெடி இருக்கானே. அரசியல் இந்த பண்ணுறாப்புல அழுகை 2 நிமிடங்கிறதுக்கு பிறகு அழுது விட்டு அந்த பக்கமாக சென்று விட்டு மீண்டும் வந்து பேச்சை தொடரவும் செய்கிறாப்புல இல்லை, அந்த பேப்பரில் எழுதி கொடுத்தது. ஆனால் நடிக்கிறது பக்கம் நான் தான் அப்பயே சொன்னேன், விஜய் நல்ல நடிகர், விஜய் நல்ல நடிகர். ஒரு டைலாகை கொடுத்துட்டா போதும், அதை அப்படி க்ளீனாக ஃபாலோ பண்ணுறாப்புல. எழுதி ஸ்கிரிப்டில் ஒரு மாற்றம் இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாப்புல எனக்கு இது என்ன தெரியணும்னா, நாளுக்கு நாள் வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆகலாம். இப்போ நம்ம வந்து இப்போ ஆரம்பத்தில் ஒரு தப்பை வந்து செஞ்சோன்னே தப்பை வந்து பல பேர் சொல்கிறாங்க, என்னங்க இப்படி பேசுறதுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க எல்லாரும். அப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப்பில் அதை கரெக்ட் பண்ணணும். அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும். இல்லை யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு இங்கே எங்கே மெருகேற்றுறாப்புல அடுத்தடுத்து போக இன்னும் காம்படிஷன் மாதிரி. எனக்கு அடுத்த மாநாடு ரொம்ப சிரிப்பு வந்துடும் நினைக்கிறேன். எடுத்தோடனே வந்து இதுலேயே சிரிப்பு வரலையா? இதுலேயே நிறைய வந்தது. அதனால தான் சொன்னேன், இப்போ தான் நான் வந்து தயாராகிருக்கேன். அப்போ என்னன்னா சில சமயத்தில் தோணுது இவர் இந்த ஆட்டத்திலேயே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அதாவது 2026 எலெக்ஷன்லேயே இந்த ஆட்டத்திலேயே இவங்க இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாளாக இவங்க ஏதோ ஒரு நான் கூட நிறைய இடத்துல சொல்லும்போது சொன்னேன், கண்டிப்பாக பர்சன்டேஜ் 21 வந்துடும் போல இருக்குது, பயங்கரமாக இருக்காங்கன்னு நினச்சேன். இது போகிற போக பார்த்தா 7க்கு கம்மியாக கடைசியில் இப்படி ஆகிடும் போல இருக்குது. என்ன மாதிரி திராணி இருக்கான்னு கேட்டு 1% 1 தான் கிடைக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ சீமானுக்கு இப்போ விஜய்க்கு தான் கடும் போட்டியாக. சீமான் மாநாடு நடந்ததுக்கப்புறம் சீமானுக்கு கொஞ்சம் ரைஸாக இருக்குது. இதை விட அவர் கொஞ்சம் பெட்டராக பேசுகிறாரு. ஆமாம், சீமான் வந்து தெரிஞ்சு பொய் சொல்கிறது, இது வந்து பொய்யை தெரியாமல் பேசுகிறது. அவர் தெரிஞ்சு பேசுவார், தெரிஞ்சு பேசுகிறவன் தப்பிச்சிடுவான், தெரியாமல் பேசுகிறவன் மாட்டிக்குவான் அப்படின்ற நிலைமை தான். இவர் யாருமே சொல்லித்தர மாட்டாங்களா? இல்லை சொல்லித்தராங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, பழைய வீணா போன டைரக்டர்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அது 2-3 பேர் இருக்காங்க எழுதி கொடுக்குறதுக்குன்னு.
பட் எழுதி கொடுக்குறவையும் இந்த இந்த கதையெல்லாம் எப்படி எழுதி கொடு வேணும்னே சிக்க வைக்கணும் பழைய இதில் எனக்கு அதான் எனக்கு யாருக்கோ செஞ்ச பாவங்கிற வருதுன்ற மாதிரி நீ பழைய இது என்னென்ன ஆட்டம் போட்ட போனே கொண்டு போய் மக்கள் மத்தியில் சிக்க வைக்கிற பாருன்ற மாதிரி தான் இருக்கு. புஷியானந்துக்கு எழுத படிக்க தெரியாது. புஷியானந்துக்கு எது தெரியுமேன்னு எனக்கு தெரியும். புஷியானந்த் எழுதி கொடுத்தா 87 86 80 இது மாதிரி போயிடும். ஸோ அதனால் அவர் எழுது ஆதவர்ஜனா ஒரு தற்குறி ஆகப்பெரும் தற்குறி. அவர் என்னங்க இன்னும் வந்து பேசுகிறான். இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் ஏதோ ஒரு அது ஸ்பீச் ஒன்று பார்த்தேன். சிஎம்மையும் இவரையும் ஒரே மேடையில் உட்கார வச்சு பேப்பர் இல்லாமல் படிக்க சொல்லுங்க. ஒரு நல்லா வாயில் வருது நீங்கள் அவ்வளோ வேறு இல்லை என்னதாங்க முடிவில் இருக்கிறாங்க. அதாவது இருக்கிற தற்குறியை பூரா மேலும் தற்குறி ஆக்கி அதோட காலி பண்ணிட்டு 2026 வெளிநாட்டில் செட்டில் ஆகிறாப்புல விஜய். தன்மானம் இருந்தால் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறாப்புல. தன்மானம் இல்லைன்னா படத்தில் நடிக்க வந்துடுவாப்புல. நீங்கள் எதையும் பண்ண மாட்டீங்க அதையும் பண்ண மாட்டீங்க. ஆமாம் அப்புறம் பேசினது விவசாய நிலத்தையும் மீச்சு அழிச்சு விட்ருக்காங்க தற்குறிங்க. விளைஞ்சி வந்த கதிருக்குள்ளெல்லாம் ஓடி வந்து அந்த விவசாய நிலத்தை நாசப்படுத்தி வரப்புக்குள்ளே வாய்க்காலுக்குள்ளே ஓடி வந்து இவங்கெல்லாம் மனுஷனா மிருகமா என்ன கேட்டகிரினே தெரில. விவசாய நிலத்தில் மிருகம் கூட வராதுங்க தெரியுமா உங்களுக்கு. காட்டு பண்ணி மட்டும்தான் வரும் விவசாய நிலத்துக்குள்ளே வந்து என்னத்தையா தின்னு கிழங்கு திங்கிறேன்னு வந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டு போயிடும். காட்டு பண்ணி வீங்கில் ஒன்றா இருக்காங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கேட்டு பார்த்தேன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா காமன் மேனுடைய பார்வையில் எங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். அதாவது என்னென்னா ஒரு கட்சி ஒன்று புதிதாக உருவாகி அந்த கட்சியை வந்து நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறோம் நம்ம மக்களுக்காக செய்ய போகிறோம்னு சொல்லும் பொழுது அது வந்து அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களும் அவங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களும் அது வந்து பார்க்குறவங்களுக்கு ஓகே இவங்களும் ஏதோ சரியாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறது வேற. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவருடைய பேச்சு இவருடைய அந்த கூட்டம் அந்த மக்கள் பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நான் என்ன நினைக்கிறேன் ஊரே இப்படி காரியத்துக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறது எல்லாமே அசிங்கமாக தான் பேசுகிறேன். பார்த்தவொடனே தெரியுது இல்லை எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்றது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கட்சியில் வந்து எதுவுமே இந்த உலகத்திலே எந்த மாதிரியான ஒரு கட்சி இருந்ததே இல்லை. விஜய் தான் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ஒரு தற்குறி தலைவனை வச்சு தலைவன் ஒரு கட்சி ஆரம்பினா காரணம் என்னென்னா மாசு கூட்டத்தை காமிச்சு கட்சி ஆரம்பிக்கிறது. நீங்கள் வந்து பேசி அரசியல் சொல்லி கூட்டத்தை கூட்டியிருந்தீங்கன்னா அது அரசியல். நீங்கள் எதுக்கோ கூட்டத்தை கூட்டிகிட்டு இப்போ நீங்கள் யூடியூப்லேயே வந்து செக்ஸ் வீடியோ அந்த மாதிரி வீடியோ பொம்பளை வீடியோ இவளோட ஓடி போயிட்டான்ற வீடியோ போனீங்கன்னா பயங்கரமாக 2 லட்சம் 3 லட்சம் ஓடும். சப்ஸ்கிரைபர் வேகமாக வரும். அதை விற்றுட்டு போயிடுவாங்க. 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தோடனே வேறு எவன்டாது இந்த கூமுட்டைங்க ஊர்லேருந்து வரான் இல்லை இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் இது பண்ணுறோம் எல்லாம் காசு வச்சுருப்பாங்க. அவன்கிட்ட கொண்டு போய் இந்த 5 லட்சத்தை கோர்த்து விட்டா அவன் வந்து அரசியலாக போடுவான். 100 வியூஸ் கூட போகாது. ஏன்னா அந்த 5 லட்சம் பேர் வந்து செக்ஸ் கண்டென்ட் பார்க்குறவன் புரியுதா உங்களுக்கு. அவனை கொண்டு வந்து இதில் விட்டிங்கன்னா ஓடாது. அதே மாதிரி தான் விஜய் கூட்டத்தில் வந்து இந்த மாதிரியான டுபாக்கூர் இதை காமிச்சு கூட்டத்தை கூட்டிட்டு அந்த கூட்டத்தை அப்படியே அரசியலுக்குள்ளே ஃபிட் பண்ணுறாங்க. அதுதான் ஃபிட் ஆக மாட்டேங்குது புரியுதா உங்களுக்கு. நீ அரசியல்லே வந்து அரசியல் பேசி இப்போ விஜயகாந்த்னா அரசியலுக்குள்ளே இருந்து அரசியல் பேசி அப்படியே வந்து அப்படியே ஃபிட்டானால் வந்துட்டாங்க. விஜய் அப்படி கிடையாது. பட் இதுக்கான ஒரு முயற்சி கூட எடுக்க மாட்டாரா? அதாவது என்னன்னா இப்போ அவர் சொல்கிறார் அவருக்காக இல்லை மாபெரும் ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது. மாபெரும் இளைஞர்கள் கூட்டம் வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவர் பெரிய நடிகராக இருந்தார். இப்போ இவ்வளோ தூரம் பேசி எல்லாம் தப்பாக பேசுகிறாங்களே வெளியில் காது கொடுத்து கேட்க மாட்டாரா? ஆக்சுவலாக என்னன்னா அவங்க அதாவது எப்படின்னா இந்த இது சொல்லுவாங்கல்ல அவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அவருடைய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நம்மளை யாரும் சாதனமாக நினச்சிட்டாங்களா நம்ம யார் தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாப்புல. இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தையோ இல்லை சாதாரணமாக வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் நாம் என்ன மாதிரி அடுத்தது ப்ரொசீட் பண்ண போகிறோம் அதெல்லாம் எதுவுமே சொல்லித்தர மாட்டாரா? இல்லை வெளியில் இவ்வளோ பேர் கமெண்ட் சொல்லி தருவார் அவருக்கே தெரியாது. அப்புறம் இப்போ இவ்வளோ பேர் கமெண்ட் சொல்கிறாங்கண்ணே இவ்வளோ பேர் எல்லாரும் சொல்கிறோம் இல்லை தப்பாக இருக்குது நல்லா இல்லைன்னு அதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டாரா? அவர் எது கேட்கணும். நீங்கள் சொன்னால் அவர் கேட்டுருவாரா? அவர் போக்கில் அவர் போகிறார். அவர் என்ன நினச்சிருக்காருன்னா அவர் தன்னை பெரிய புத்திசாலினும் நம்ம சொல்கிற கதையெல்லாம் அருமையாக இருக்குது எல்லாம் ரசிக்கிறாங்கன்ற மாதிரியும் அந்த இதில் போட்ட வடிவேல் காமெடி நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து விசில் சின்னத்தை பார்த்தோன்னே பச்சக்குன்னு குத்தணுன்றாரு. அதுக்கு போடுறேங்க மொஜாக் பஜாக்குன்னு ஒரு காமெடி இருக்குல்ல மண்டையில் அடிக்கிறேன் அதை தூக்கி போட்டு மீம்ஸ் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த அளவுக்கு இப்போ இதுவாகிட்டார். ரொம்ப காமெடி படத்தில் உள்ள டைலாக்லாம் எடுத்து ரொம்ப காமெடி பீஸ் ஆகி கேவலமாகி விஜய் பார்த்தாலே காமெடின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவருக்கே ஒரு தாட் வந்திருக்கும்ல. அவருக்கே தோணுனா அவரே எப்படி இருக்காரு? இல்லை ஒரு தாட் வந்திருக்கும்ல. ஆக்சுவலாக என்னன்னா இப்போது நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் கட்சியெல்லாம் நிறுத்திடலாங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருக்கும். அப்போல்லாம்
வந்திருக்கோம். ஆனால் இருந்தாலும் வேற வழி இல்லை, இதை நம்ம ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும், இமேஜ் போயிடுங்கிறதுனால ஒன்று கன்டினியூ பண்ணுறாரா? இல்லை அப்படிலாம் கிடையாது. அவர் செய்கிறத அப்படி நினச்சிருந்தாருன்னா அவர் நேரம் அப்படி நினைக்க மாட்டாங்க. இந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் கேவலமானவனாக இருந்தாலும் நம்ம இறங்கிட்டோம்னா இதுதான் கரெக்டுன்னு நினச்சி போயிடுவாங்க. அதில் அவங்க வெற்றி பெறாங்க தோக்குறாங்களான்றது தான் கிளைமேக்ஸு. ஸோ அந்த வகையில் இவர் இறங்கிட்டார். இறங்கி நம்ம இறங்குறோம், அடிக்கிறோம், திமுகவை ஜெயிக்கிறோம், முதலமைச்சர் ஆகிறோம், செக்ரட்டரியேட்டில் உட்காடுறோம், எல்லா போலீஸும் சல்யூட் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடே நம்ம கட்டுப்பாட்டில் வருது, நம்ம தான் ராஜா, நம்ம நினச்சது தான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு நினைக்கிறாரு.